ஹாய் மக்களே, எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2025ஓட ஒஸ்ட் மூவிஸ் அதான் பார்க்க போறோம். அதுவும் டாப் 10. 2025 டாப் 10 மட்டும் தான் ஒஸ்டான்னு கேட்காதீங்க. 2025 கிட்டத்தட்ட ஒரு 250 படத்துக்கு மேலே வந்திருக்கு. அதில் டாப் 10 ஒஸ்ட்டு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக எங்களால் கேட்டகரைஸ் பண்ணி எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனால் ஒஸ்ட்டு எடுக்க முடியல. ஏன்னா வந்ததில் 99% ஒஸ்ட்டாக தான் இருக்கு. ஸோ அதுலேயுமே எப்படி சொல்றதுன்னா எப்படி சொல்றது, நமக்கு முகம் தெரிஞ்ச நடிகர்கள், ஒரு டேரக்டர்ஸ், ஸோ அந்த மாதிரி வச்சு நாங்கள் ஒரு ஒஸ்ட்ல ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வந்துக்கிறோம். இப்போ அந்த லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இது முழுக்க எங்க ரெண்டு பேரோட ஒப்பீனியன். ஆமா, அதையும் கம்பேர் பண்ணிடுறோம். உங்களுக்கு இதுல பிடிச்ச படம் இருக்கலாம், பிடிக்காத படமும் இருக்கலாம். அதெல்லாம் என்னன்னு இல்ல, உங்களுக்கு பிடிக்காத ஒஸ்ட் மூவிஸா நாங்க வந்து மிஸ் பண்ணிருக்கலாம். சோ ஏன்னா எக்கச்சக்கமான படம் இருக்குங்க. 10 வந்து கொண்டு வரது வந்து பெஸ்ட் செலக்ட் பண்றது ஈஸியா இருந்துச்சு. அந்த ஒஸ்ட் செலக்ட் பண்ணதான் கஷ்டமா இருக்கு. அதுல நாங்க நிறைய ஒஸ்ட் மிஸ் பண்ணிருக்கலாம். அது என்னன்னு நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. இப்போ எங்களுக்கு வந்து இந்த 10 மூவிஸ் வந்து ஒஸ்டா எழுதுங்க. நாங்க சொல்றத 10ல வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு படம் வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கலாம். இந்த படத்தை ஏன் ஒஸ்ட்னு சொன்னீங்க, எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நாங்க இந்த படம் ரொம்ப ஒஸ்ட்னு உங்களுக்கு தெரிஞ்ச படத்தை நாங்க மிஸ் பண்ணியிருந்தா அதே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். டாப் 10ல லாஸ்ட் 2 இடம் 10-9 சொல்லி எந்த படம்னா 2 பர்னிச்சர் உடைச்சிருக்காங்க இந்த வருஷம். என்னென்ன பர்னிச்சர், அதாவது நம்ம தமிழ் சினிமா காலங்காலமா எப்படி சொல்றதுன்னா, இந்த நல்ல படத்தை பார்ட் 2 எடுக்கிறேன்னு சொல்லி கொடுமைப்படுத்துவாங்க பாத்தீங்களா. அதாவது பர்னிச்சர் டமால், அதாவது நல்லா இருக்க பர்னிச்சரை உடைக்கிறது. அந்த பர்னிச்சர் மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீ தான். அந்த மாதிரி தான் 2 பர்னிச்சரை உடைச்சிட்டாங்க. ஒன்னு தேசிங்க ராஜா 2, இன்னொன்னு கும்கி 2. இதுல பாதி பேருக்கு இந்த படம் வந்திருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த அளவுக்கு மோசமா இருந்துச்சு. உண்மைங்க. ஏன்னா கும்கி ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி, தேசிங்க ராஜா ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரிங்க. கும்கி எல்லாம் அந்த படத்துல அந்த படம் ஓடுனதுக்கு மெயினானதே அந்த பாட்டு, காமெடி, லவ் எல்லாமே இருக்கும். தேசிங்க ராஜாவும் அப்படிதான் இருக்கும். அதுல ஃபுல் ஃபன். தேசிங்க ராஜா ஏன்னா நாங்க காலேஜ் படிக்கும்போது நினைக்கிறேன் அந்த படம் அவ்வளவு ஜாலியா சூப்பரா இருக்கும். அந்த படம் அவ்வளவு ஒரு கேரக்டரை லேடிஸ் கேரக்டரா வச்சு தமிழ் சினிமால ஒரு லேடிஸ் போலீஸா கிடைக்க மாட்டாங்க. தேசிங்க ராஜா 2ல புகழ வந்து அது காமெடிக்காக யூஸ் பண்ணாங்களா இல்ல ஸ்கூப் மூவிஸ்க்காக அது தேசிங்க ராஜா 2ன்னு சொல்லி எடுத்தாங்களான்னு தெரியல. எனக்கு ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேது. தமிழ் சினிமா டைரக்டர்ஸ் வந்து ஸ்கிரிப்ட் கிடைக்கலையா இல்ல கதை கிடைக்கலையான்னு தெரியல. அப்படி கிடைக்கல என்ன சொல்றது, இந்த கதை பற்றாக்குறையா இல்ல இதுக்கு மேல சரக்கு தீர்ந்து போச்சுன்னா உடனே இந்த பழைய படத்தை எடுத்து பார்ட் 2 எடுத்து பண்றாங்க. இதுக்கப்புறமும் தொடரும். அது சமீபமா குறைஞ்சிருச்சு. இந்த வருஷம் கம்மியா தான் வந்திருக்கு. இந்த வருஷம் எப்பயுமே அதிகமா வரும் பார்ட் 2 பார்ட் 3ன்றத. இந்த வருஷம் 2 தான். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அப்படியே குறைச்சிட்டு விட்டுட்டு புதுசா ஏதாவது தேர்ந்தெடுக்கலாம் டைரக்டர்ஸ். அதாவது கும்கி நல்ல படம், அதை பர்னிச்சர் உடைச்சிட்டாங்க. தேசிங்க ராஜா 2 இந்த வருஷத்தோட நாங்க 10th and 9th பிளேஸ்ல வைக்கிறோம். நெக்ஸ்ட் 8th பிளேஸ்ல ஆரியன், விஷ்ணு விஷால் படம் தாங்க. ஆக்சுவலா அது ஏன் ஆரியன் நான் ஒஸ்ட்ன்றத வச்சோம் அப்படின்னா, அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஹைப் இருந்துச்சு. ஏன்னா செல்வராகவன் வேற இன்டர்வியூலாம் சூப்பரா சொல்லியிருந்தாரு. பிளஸ் விஷ்ணு விஷால் வந்து இந்த நம்ம ராட்சசனோட ஹைப் தான். அவ்வளோ சூப்பரான கதையை தேர்ந்தெடுத்து நம்ம விஷ்ணு விஷால். கிரைம் த்ரில்லர்னா அவருக்கு நல்லா சூட் ஆகும். பிளஸ் அவர் செலக்ட் பண்ற கதை அவ்வளோ நல்லா இருக்குன்றதுனால தான் எதிர்பார்த்து போனோம். ஆனால் ஆரியனோட ஃபர்ஸ்ட் மைனஸை நாங்க பார்த்தது பார்த்தீங்கன்னா, கதையவே அந்த படம் வந்து ஒரு சரியில்லைன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா ஒரு மோஸ்ட்லி எல்லாரோடய அந்த படம் விமர்சனம் ஸ்டோரியே யாருக்குமே கரெக்ட் ஆகல. அது என்ன ஸ்டோரின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுலயும் நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. அது ட்விஸ்ட்ன்றது அவங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்கு அது ட்விஸ்ட் மாதிரி ப்ரிடிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுங்க. எப்படின்னா அந்த ஆன்லைன்ல இன்வெஸ்டிகேஷன் சீன்லாம் வருது. அது எப்படி செத்து போனவங்க வந்து இதெல்லாம் பேசுறான்னு இப்ப இருக்கிற டெக்னாலஜி அப்பவே வந்து அவ்வளவு பண்ணாங்க. இப்ப இருக்கிற ஏஐ டெக்னாலஜில ப்ரீ ரெக்கார்டர் வீடியோ எல்லாம் அவ்வளவு ஈஸியா அதை ஒரு இன்வெஸ்டிகேஷன் சொல்லி வேற கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடியல. அதுவும் கிளைமேக்ஸ்ல இதை ஏன் இந்த கொலை பண்ணாங்க, ஏன் கூட வேற ஏதோ ரீசன்லாம் வச்சிருப்பாங்கன்னு பார்த்தா நல்லவங்களே கொலை பண்ணிட்டு கேட்டா அவங்க ஆதரவு இல்லாம இருக்கிறதுக்கு பதிலா அவங்க செத்து போறதே மேல அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு இதுவா வந்து கொண்டு போயிருக்காங்க. மெசேஜுக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க. சாவடிக்குன்னா பாதி பாப்புலேஷன் குறைஞ்சிருக்கும். மெசேஜ் சொல்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்த மெசேஜை இதை விட நல்லாவே சொல்லிருக்கலாம். அவங்க சாவடிக்காமலே கூட சொல்லியிருக்கலாம். பட் ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் 7th பிளேஸ்ல இருக்க நம்ம கவின், மாசான ஒரு கமர்ஷியலான ஹீரோவா ஆயிருக்க வேண்டிய ஹீரோ. பட் கிஸ்ன்ற ஒரு படம், கிஸ் மட்டும் கிடையாதுடா, நிறைய படம். இந்த கவின் நல்லா சூப்பரா ஒண்ணு படம்னு பார்த்தா டாடா தான். டாடாலாம் 2-3 வாட்டி நான் தரல பார்த்தேன். அதுல அவர் கிடைச்ச மார்க்கெட்டு செம்ம மார்க்கெட்டு. ஆமா, என்ன எல்லாருக்குமே பிடிச்சது. ஒரு ஃபேமிலி யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே பிடிச்ச ஆக்டரா மாறிட்டாரு.
அதை எப்படி கேபிட்டலைஸ் பண்ணணும்னு சுத்தமா தெரியுதா இல்லையான்னு ஒண்ணுமே தெரியல. எங்களுக்கு தெரிஞ்சதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். உடனே நீங்க என்ன பெரிய அறிவாளி அதெல்லாம் கேட்காதீங்க, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா கவினோட செலக்ஷன் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து லிஃப்ட்டும் சரி டாடாவும் சரி நல்லா இருந்துச்சு. எப்போ அந்த டாடா படம் பெரிய ஹிட் ஆச்சோ அதுக்கப்புறம் அவர் செலக்ட் பண்றது இந்த பிளட்டி பிரேக்கரு, இன்னொரு படம் கூட ஏதோ ஆக்டரா படம் வந்தாரு, அந்த படம் தெரியல. அது ட்ரைலர் கட்டலாம் சூப்பரா இருந்துச்சு. ஸ்டார் ட்ரைலர் கட்டும் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. நம்ம எங்க சூர்யா படம் மாதிரி இருந்துச்சு. மாயாவியா? வாரணமாயிரம். சரி ஓகே, அதை தேடி போறது அது மாதிரியா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருந்தாங்க. அது ட்ரைலரை பார்த்த ஸ்டாருக்குலாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் டே போனோம். ஸ்டார்லாம் ரொம்ப டிசப்பாயிண்ட் தான். ஆக்சுவலா நாங்க அப்பெல்லாம் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணல, அந்த படத்தை கூட போட்டிருப்போம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பிளட்டி பேக்கர் வந்துச்சு. அதுக்கப்புறம் கிஸ் சுத்தமா எப்படி சொல்றதுன்னா கிஸ்ன்ற டைட்டில் பத்தி இது கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கான படம் தான் நினைச்சோம் நாங்க. பட் ஆனா அதை போய் பார்க்கும்போது எப்படின்னா அது யங்ஸ்டர்ஸுக்கும் செட் ஆகல, யாருக்குமே செட் ஆகல. படம் வந்ததே நிறைய பேருக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கவின்றவர் நல்லா வளர்ந்து வந்த ஆக்டர், நல்லா பண்ணிருப்பாருன்னு நினைச்சோம். இன்னும் எதிர்பார்த்து நல்லா பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் 6th பிளேஸ்ல நம்ம காமெடிக்கே பேர் போன ஒரு காமெடி ஹீரோ, ஆனா அவர் ஹீரோவா நடிச்சு ரிலீஸ் ஆன டிடி. என்ன படம்? டிடின்னு பேர் வச்சு ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அதுல அவ்வளவு சீரிஸ் வச்சிருக்காங்க. ஏன்னா இதோட அது நிறுத்திக்கிட்டா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எங்களுக்கு கன்ஃபியூஷன் டிடி டிடின்னு வச்சு நிறைய படம் வந்திருக்கு. இதுல நம்ம டைட்டில் ஃபர்ஸ்ட் கரெக்டா சொல்லு. டெவில்ஸ் டபுள் கிச்சன். இப்படியாச்சும் ஒரு முழு பேராவே வச்சுட்டு போயிடுங்க. ஷார்ட் ஃபார்ம் டிடி. எப்படின்னா தேர்ட் பார்ட்டிக்கு வந்து இந்த ப்ரொடியூசர் ஒத்துக்கல. இது பருத்தி மூட்டை தான், நம்ம பர்னிச்சர் ஸ்டைல் தான். ஆமா, இத மிஸ் பண்ணி பர்னிச்சர், இது 3வது பர்னிச்சர். இத ஏன் அதுல நம்ம சேர்க்கலன்னா இது பேர் மட்டும் வச்சு வேற வேற கதையை கொண்டு போறாங்க. அதுவும் கன்ஃபியூஷன்லாம் கிடையாது. கும்கியா சரி விடு, என்ன பண்றது. ஏன் அதை சொல்றாங்க, இப்ப தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா காமெடிக்குன்னு அவ்வளவு பற்றாக்குறை இருக்கு. காமெடி ஆக்டர்ஸ்னு எவ்வளோ கிடையாது. சந்தானம் நல்லா தான் வந்துட்டு இருந்தாரு. யார் இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சா அந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நானும் ஹீரோவை தான் நடிப்பேன்னு போனாரு. ஹீரோவை நடிச்சாரு, ஓடல. டிடி ஒன்று எடுத்தாரு, ஓடிச்சு ஒரு படம் டிடி. அது ஒரே இதை வச்சு ஓட கண்டிப்பா முடியாது. ஒரே ஒரு இதை வச்சு கண்டிப்பா ஓட முடியாது. உண்மையை தெரிஞ்சா கம்பேக் இந்தியன்ற மாதிரி கம்பேக் சந்தானம் சொல்லலாம். காமெடிக்கு அவ்வளோ தேவை தமிழ் சினிமால. காமெடியா படம் வந்து ரொம்ப வருஷ கணக்காவது காமெடி படம்லாம் வரவே மாட்டுது. அப்படியே வந்தாலும் சிரிக்க வைக்க மாட்டாங்க. பேர் தான் அது காமெடி படமா வச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்தோட 6வது அங்க டெவில்ஸ் டபுள் கிச்சனை வைக்கிறோம். 5th பிளேஸ்ல என்ன படம்னா நம்ம மக்கள் செல்வன் நடிச்ச ஏசுன்னு ஒரு படம் வந்துச்சு. யாருக்காச்சும் தெரியுமா? அப்படி ஒரு கமர்ஷியல் மட்டும் தான் தெரியும். கமர்ஷியல் காமெடி, ஒரு ஜாலியான ஃபன் படம். எதுவுமே அதுல கிடையாது. பயங்கரமான சூப்பரா இருக்கும். ஆக்ஷன் வேணுமா? எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாதுடா. அவர் பாதி படம். அதாவது விஜய் சேதுபதி எல்லாம் எவ்வளவு பெரிய ஸ்கில், நடிகன் தெரியுமா அந்த மனுஷன். ஆனா ஸ்கிரிப்ட் கலெக்ஷன் வந்து அவரு எப்படின்னா நிறைய படம் அவரே ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாரு பத்தியா, நண்பர்களுக்காக சூஸ் பண்ணு சொல்லிட்டு. சோ அதுதான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு மகாராஜான்னு ஒரு நல்ல படம் கொடுத்தாரு. 2026 இந்த எஸ் நோ சொல்ல வேண்டிய இடத்துல தயவு செஞ்சு எஸ் சொல்லாம நல்ல கதையா நோ அதை மட்டும் சொல்லுங்க. அதை மட்டும் சொல்லுங்க. இன்டர்வியூல நான் பாத்துருக்கேன், அவர் இந்த மாதிரி நான் சொன்னேன்னு ஃபீல் பண்ணிருக்காரு. இதுக்கப்புறம் நான் நோன்னு சொல்லிடுவேன். அதே மாதிரி நல்ல கதைக்கெல்லாம் எஸ் சொல்லிட்டு நல்லா இல்லாத கதைக்கெல்லாம் தயவு செஞ்சு நோ சொல்லிட்டுங்க விஜய் சேதுபதி சார். ஏன் சொல்றாங்க, ஏஸ் படம் வந்து எப்படின்னா மகாராஜா ஒரு பெரிய ஹிட், அதுக்கடுத்து ஏஸ் வந்ததுனால எப்படி விஜய் சேதுபதி படம் ஒரு படம் ஹிட் கொடுத்தாருன்னா அடுத்த படம் நல்லா இருக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் நாங்களாம் விஜய் சேதுபதி ஃபேன் தான். எனக்கு விஜய் சேதுபதிலாம் ரொம்ப பிடிக்கும். அதனால போய் பார்த்தோம். ஏன்டா போனோம் ஆயிடுச்சு. ஏன்னா தேட்டர்லேயே ஒரு 10-20 பேர் தான் இருந்தாங்க அப்போ. ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதுக்கு அடுத்து வந்த ஒரு படம் வந்து அது சூப்பரா போயிடுச்சு. அந்த படத்தை நாங்க அடுத்த லிஸ்ட்ல வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து இப்போ இந்த படம் ஒரு பெரிய ஹிட், ஒரு பெரிய ஃபிளாப் கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்து எப்படின்னு தெரியல. ஸோ விஜய் சேதுபதி அண்ணா அவர்களே, இதுக்கப்புறம் நடிக்கிற படம் நல்ல படமா நடிங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிக் பாஸை விட்டு போயிடுங்கப்பா. உங்களை எல்லாரும் திட்டுறது எங்களுக்கு தாங்க முடியலப்பா. பிக் பாஸ் வேணாப்பா, உங்களுக்கு தேவையில்ல. நீங்க ஆக்டிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு பயங்கர நம்ம என்ன சொன்னாலும் நம்மள தான் திட்டுவாங்க. சரி வேணாம் விட்டுறோம். நாங்க இந்த வருஷத்தோட 5வது நாங்க ஏச வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் கேங்கர்ஸ், சுந்தர் சி நடிச்ச கேங்கர்ஸ். சுந்தர் சி நடிக்கலடா, ஹீரோ. சார் ஆமால நீங்க பாருங்க எந்த படத்துல யார் நடிச்சானே தெரியல. அந்த அளவுக்கு அந்த படம் சுந்தர்சி படம்னா எப்படி. ஏன்னா எப்படின்னா சுந்தர்சிக்கும் வடிவேலுக்கும் ஏதோ ஒரு பெரிய வார் போச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஒன்னா வின்னருக்கு அப்புறம் ஒன்னா சேரல. அதுக்கப்புறம் சுந்தர்சி வேற காம்பினேஷன்ல வந்த படம் இது. எப்படின்னா சுந்தர்சி படம்னாலே காமெடி இருக்கும். வடிவேலு பிளஸ் சுந்தர்சின்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு அந்த படம். போய் பார்த்தா
இந்த என்ன சொல்றது பிரியாணிக்கு பதிலா சாம்பார்னு வாங்க பத்தியா, சரி அதான் என்ன சொல்றது சோத்துல சாம்பாரான்ற மாதிரி இருந்துச்சு. அது சுத்தமா ஒர்க் அவுட்டே ஆகல. ஒரு 2.25 மணி நேரமா காமெடி பண்ண தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒன்னும் காமெடி பண்ணல, ட்ரை மட்டும் பண்ணிருக்காங்க, சிரிப்பே வரல. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் சுந்தர்சி படம்னா லாஜிக் எதுவும் இருக்காது. படத்தில் லாஜிக்னாலும் பரவாயில்ல, காமெடியாக இருந்திருக்கணும். ஏன் இதை நான் ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் பார்த்தீங்கன்னா, சுந்தர்சி வடிவேலு காம்பினேஷன்ல அவ்வளோ காமெடி வந்து எதிர்பார்த்தோம். ஸோ அது ஒண்ணுமே இல்ல, ஒரு சீன் கூட இருந்துச்சு எனக்கு ஞாபகமே இல்ல. ஆக்சுவலா ஹீரோவே மறந்து போச்சு, ஹீரோவே மறந்துட்டாங்க. என்ன சொல்றது, ஒரு படம் சுந்தர்சி அது மாதிரி எடுத்திருந்தாரு. அதனாலதான் அந்த படம் தான் எப்படி சொல்றதுன்னா, நம்ம ரொம்ப அதிக எதிர்பார்த்துட்டு இருப்போம் ஒரு படம். இவங்க 2 பேர் சேர்ந்தா இந்த மாதிரி தான் படம் கொடுப்பாங்க நம்ம நினைப்போம்ல. சோ அதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இதனாலதான் நாங்க ஆரியன் படம் கூட அந்த சொன்னோம்ல, அது அதனாலதான் அதே ஒரு ரீசன் தான். சுந்தர்சி வடிவேலு காம்பினேஷன்ல நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எங்களுக்கு கிடைக்கல. தியேட்டர்ல போய் ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணோம். ஆனா 3வது இடத்துல நாங்க வச்சுக்கிற படம் பாத்தீங்கன்னா விடாமுயற்சி. சரி என்னத்த சொல்றது, எங்க இல்ல ஒண்ணுமே சொல்ல, அஜித்தோட வழி வேற வழிதான். பட் அவரு என்ன சொல்ற மூவி சூஸ் பண்றது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா சொல்ல போனா ஆக்சுவலா ஒரு ஹாலிவுட் படத்தோட ரீமேக் தான். ஹாலிவுட் படத்தோட ரீமேக்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த படத்துக்கு அவ்வளவு டியூரேஷன் வச்சு அது ரொம்ப இழுன்னு இழுத்து, ஹாலிவுட்ல 1 மணி நேரம் தானே அந்த படம், 1.25 மணி நேரம். அது தேவையில்லாம அந்த சைஸ்ல எடுத்திருந்தா கூட ஏதாவது நல்லா விறுவிறுப்பா இருந்திருக்கும். ஏன் சொல்றேன்னா விடாமுயற்சி நாங்க ரிவ்யூலாம் போல, ஏன்னா அப்பெல்லாம் ஸ்டார்டே பண்ணல. பிப்ரவரி மாசம் வந்த படம். எப்படின்னா விடாமுயற்சி படம் பார்க்கும்போது ஒரு சீன்லயும் அஜித்தை வந்து மொக்க பண்ணிட்டே இருப்பாங்க, அடிப்பாங்க, இது பண்ணுவாங்க. ஒரு சீன்லயும் அஜித் அடுத்த அடிச்சு வரணும் ஒரு கூஸ் பம்ப்ஸ்க்காக வெயிட் பண்றோம். கடைசி வரைக்கும் வரல. இல்ல கிளைமேக்ஸ்ல வந்துச்சு, அதுக்கு அந்த பாட்டு போறதுக்காக வச்சிருக்காங்க. ஸோ அப்போ மட்டும் தான் வந்துச்சு அது. ஸோ அது மட்டும் இல்லாமல் த்ரீசா கேரக்டரைசேஷனே சரியே கிடையாது. எப்படின்னா ஒய்ஃப் அஃபேர்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு இவரே எல்லாமே கூட பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஆக்டர்ஸ் இது மாதிரி கதை தேர்ந்தெடுத்து நடிக்க மாட்டாங்க, அதுக்கு பாராட்டலாம். பட் ஆனா அந்த கதையை கூட நல்லா பண்ணணும்ல, பண்ணல. ஸோ ஏன்னா விடாமுயற்சி ரொம்ப எதிர்பார்த்த படம். ஸோ எங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆச்சு. விடாமுயற்சி படம்லாம் தியேட்டர்ல போயிட்டு உண்மையை சொல்ல போனா ரொம்ப வந்துட்டோம். எப்படா முடியுன்ற மாதிரி வருத்தமான அனிருத் மியூசிக்கா அந்த ஒரு சாங் நடந்து, அதாவது அதை வேற மீமா போட்டு கலாச்சாரங்க நடந்து வராரு அந்த ரோட்ல. என்ன சொல்றது எங்களுக்கே தெரியல. தலையோட ஸ்வாகே நடக்கிறதான் அதே நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்தான் பாருங்க. தலையோட படத்துல பாத்தீங்கன்னா அவர் எப்படி சொல்ல, இந்த ரஜினி படத்துல அவர் ஸ்டைல் தான் முக்கியம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தலை படத்துல தலான்னு சொல்லக்கூடாது, ஏகேவோட படத்துல அவர் ஒரு படத்துல நீங்க பாக்கலாம். அந்த கிளாஸ் போட்டுட்டு அந்த பைக் சீனு, நடந்து ஒரு வாக் சீன், அதெல்லாம் பிஜிஎம்லாம் வேற லெவல்ல இருக்கும். நான் கொஞ்சம் தலை ரசிகன், நானும் கொஞ்சம் தலை ரசிகன். தலை என்ன பிடிக்காதடா நான் சொன்னேன், எப்படா மனசு வர மாட்டேங்குது தலையா. அவன் உண்மைதான். இந்த வருஷம் வந்த லிஸ்ட்ல நாங்க வந்து விடாமுயற்சி வந்து 3வது இடத்துல வைக்கிறோம். செகண்ட் பிளேஸ்ல வச்சிருந்த ஒரு பயங்கரமான ஆக்டர் 1000 கோடி அடிக்கும்னு நாங்க எதிர்பார்த்தோம். தமிழ் சினிமாவே எதிர்பார்த்துச்சு. தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 100 crores மூவிஸ், 1000 crores மூவிஸ், அந்த மாதிரி வந்திருக்க வேண்டிய படம் நம்ம லோகேஷ் கனகராஜ் தான் எடுத்தாரு. ஒரு சில காம்பினேஷன் சேரும் போது அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் பாத்தீங்களா. இப்போ லோகேஷ் கனகராஜ் தளபதி லியோ சேரும் போது லியோன்னு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி கூலிக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன். அதுக்கு அந்த மாதிரி அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து ஹிட் அடிச்சு, சாங்ஸ் ஹிட். அது இல்லாம அந்த என்ன சொல்றது டீ கோடிங் இதுன்னு சொல்லிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணாங்க எக்ஸ்பெக்டேஷன் அந்த மூவிக்கு. ஆனா படத்துல ஸ்பாய்லர் மட்டும் தான் படமாவே எடுத்து வச்சிருந்தாங்க. உண்மையை சொல்ல போனாதான் இந்த சீன் எதுக்கு அவ்வளோ ஒரு லாஜிக்கே இல்லாத சீனு படத்துல. என்ன சொல்றதுன்னே தெரியல. உபேந்திரா எதுக்கு உள்ள இருந்தாரு, அமீர் கான் எதுக்கு கிளைமேக்ஸ்ல வந்தாரு, நாகார்ஜுனா எதுக்கு கரியர்ல வில்லன் பண்ணதில்ல, அவர் வந்து இங்க எதுக்கு வில்லன் பண்ணாரு. லோகி வேற சொல்லியிருந்தாரு ஏதோ ஒரு அவரோட 4-5 வாட்டி போய் நான் சிரஞ்சு நாகார்ஜுனா வந்து ஒத்துக்க வச்சேன் அப்படின்லாம் சொன்னாரு. பட் ரோல் அவர் தயவு செஞ்சு ஒத்துக்காமலே இருந்திருக்கலாம். ஆமா, எதுக்கு அந்த ரோல் ஒத்துக்கிட்டாருன்னே தெரியல. ஸோ கூலி வந்து அதாவது கூலியை பத்தி நான் சொல்ல தேவையில்லைங்க, எனக்கு தெரிஞ்சு அது ஒஸ்ட்னு நான் சொன்னா கண்டிப்பா எல்லாருமே ஏத்துப்பீங்க. ஏன்னா நீங்க மூவி உள்ள போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு கலெக்ஷன் வந்துருச்சுன்னு. கலெக்ஷனை பத்தி நாங்க பேசல, மூவியை பத்தி மட்டும் தான் பேசுவோம். மூவி அதை இது மட்டும் தான். ஏன்னா பெரிய ஆக்டர் படம் கண்டிப்பா வந்து மினிமம் கேரண்டி கண்டிப்பா அது கலெக்ஷன் வந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4-5 நாள் வந்து புக் ஆயிடும், அதனால வந்துடும். ஸோ கூலி எங்களுக்கு வந்து ஒஸ்டா தான் இருந்துச்சு.
இடத்துல இருக்கிறது உலக நாயகன். உலக நாயகன் தக் லைஃப். ஆனா சீரியஸா சொல்றேங்க, மணிரத்னம் கமல்ஹாசன் காம்பினேஷன் வந்த படத்தை இந்த அடி அடிச்சு எஸ்டிஆர் வேற இருந்தாரு. இந்த அடி அடிச்சு யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. சரி விடு போலாம், அதை விடு. ஏன்னா சுத்தமா தக் லைஃப் என்னடா படம்னு எதிர்பார்த்தா ஒரு பொண்ணு காண்டி அடிச்சுக்கிட்டு லாஜிக்கே இல்லாத லவ் பண்ணாம வப்பாட்டிக்காக அடிச்சுக்கிட்டு சொல்றது அந்த மாதிரி ஒரு படம். அதுவும் அந்த லுக் எல்லாம், கமலோட லுக் எல்லாம் பார்த்தோன்னே பெஸ்ட் அந்த ஆக்ஷன் மூவி மாதிரியே இருக்கும். அந்த கும்பு தலைவா எல்லாருமே அப்படியே கிளம்பி வந்துட்டாரா அவரு. எப்படியே வந்துட்டாரு. அந்த லுக்ல எது பார்த்தோம்னா நினைச்சேன். அது ப்ரோமோ வந்துச்சு பாத்தியா, காயல் பட்டங்காரன்னு சொல்லிட்டு வேற லெவல் ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் போல வேற லெவல்ல இருக்குன்னு எதிர்பார்த்தேன் நானு. மட்டுமா ஒட்டுமொத்த தமிழ்நாடு. அது இன்டர்வல்ல அந்த பனிப்பாறையில எங்க இன்னொரு படம் ஞாபகப்படுத்துது. எது வேணாம், தலை பரிசம் விவேகம் தானே, விவேகம் தானே. அப்பயே அவங்கள அந்த அடி அடிச்சாங்க தலை ரசிக்கிறேன். என்னத்த சொல்றது, என்னன்னா அவ்வளவு வாட்டி சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அது ஒண்ணும் கிடையாதுங்கல்ல. இந்த இடத்துல வந்து ஹீரோ என்ன சாபம் போடுமா சுட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. உண்மைதான். அதுக்குன்னு ஒரு அவ்வளவு பெரிய ஆக்டருங்க, ஒரு லாஜிக் வேணாங்க அங்க. சரி அவரு சரி சுட்டாரு வந்துட்டாருல்ல, என்ன மேக் இது ஒரு பிக் பாஸ்ல கூட அவரை வந்து கலாய்ச்சிருப்பாங்க, இந்த சுடிதார் உங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமை வச்சு உலக நாயகனை எவ்வளவு அசிங்கப்படுத்திருப்பாங்க தெரியுமாங்க. அதாவது இந்தியாவிலேயே ப்ராஸ்தட்டிக் மேக்கப்பை கொண்டு வந்து 93, 96 இந்தியன்ல வரும்போது அவ்வளவு சூப்பரா மேக்கப் போட்டு நடிச்ச மனுஷன் இந்த இந்தியன் 2லயும் தக் லைஃப்லயும் வச்சு செஞ்சு விட்டாங்க. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு சக்கசி வந்து வான படத்தை அப்படியே பட்டிட்டிங்கிறீங்க பார்த்து எடுத்த மாதிரியே இந்த படம் நல்லா இருந்தா பிரச்சனை கிடையாது. நல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, நல்லா இருந்தா பிரச்சனை. நல்லா இருந்தா நம்ம ஜாலியா பாத்துருக்கலாம். என்ன சொல்றது, ஏன் இவ்வளவு அமைதியா இவ்வளவுதான் சொல்றோம்னா படத்துல எக்கச்சக்கமா ஆகுது. ஆல்ரெடி வீடியோ டியூரேஷன் நிறைய தான் போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல, வேற வழி இல்ல. ஆளுங்க நிறைய இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்களா லாஸ்ட் டாப் 3ல வந்து யார் படம் இருந்துச்சுன்னு, அந்த லெவல்ல இந்த வருஷம் தளபதி படம் எதுவும் வரல. மேபி வந்து இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் வச்சிருக்கதான் சான்ஸ் இருந்திருக்கும். ஏன்னா இப்போ வர பெரிய ஆக்டர்ஸ் படம் யாருமே பெஸ்டான கதை வந்து சூஸ் பண்றது கிடையாது. மாசான சீனு முக்கியமான கதையை தான் சூஸ் பண்றாங்க. இந்த வருஷம் தளபதி படம் வரல. ஸோ அதனால வந்து நாங்கள் இந்த படத்தை வைக்கல. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில பெரிய ஆக்டர்ஸ் படம்லாம் வந்துச்சு. ஏன்னா வீரதீர சொல்றதுனால அவங்க ஸ்பெஷலாக சொல்லலாம். ஏன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் குறை சொல்லுது. ஒரு சில படம் இருக்கு, அதை நாங்க ஏன் ஒஸ்ட்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நல்லா எங்கேஜிங்கா கொண்டு போயிட்டு செகண்ட் ஹாஃப்லாம் சொல்லி. ஸோ அதனாலதான் வந்து நாங்க அதை ஒஸ்ட்லயும் வைக்கல, அது பெஸ்ட்லயும் வைக்கல. நாங்க இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில சொல்லலாம். ஏன்னா வீரதீர சொல்லலாம் ரொம்ப எதிர்பார்த்தது அது ஒண்ணு. அப்புறம் ஒரு சில படம் ரெட்ரோ கூட எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓரளவுக்கு நல்லா போற மாதிரி தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல சுத்தமாக சொதப்பிருப்பாங்க. அதை ஒஸ்ட்டாகவும் வைக்க முடியல, அது பெஸ்ட்டாகவும் வைக்க முடியல. அதை வேற கேட்டகரியில் வச்சிருக்கோம். அந்த வீடியோ ஃபியூச்சரில் வரும், அது என்ன கேட்டகரி நீங்களே பாருங்க. எனக்கு தெரிஞ்சு 2025 பொறுத்த வரைக்கும் பல 100 படங்கள் வந்திருக்கு, பல 100 படம் வந்திருக்கு. தமிழ் சினிமாவுக்கு ஒரு பிளாக் இயர்லாம் கிடையாது. எல்லா வருஷமும் இப்படிதான் வருது. எல்லா வருஷமும் மோசமா அந்த மாதிரி இருக்கு. அப்படி கிடையாது. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் அந்த பெஸ்ட் படம் வந்து அதிகம். அப்படிங்களா? ஆமா, இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஆனா பெஸ்ட் நாங்க ஒரு லிஸ்ட் வச்சிருக்கோம். நான் ஏன் சொல்றேன்னா, பெஸ்ட் படத்தை செலக்ட் பண்றதுக்கு நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஈஸியா ரெடி பண்றது தான் கஷ்டப்பட்டோம். ஏன்னா அவ்வளவு ஒஸ்ட் கிடக்குது இல்ல. ஸோ அதனால அந்த ஒஸ்ட்லேயே இவ்வளோ பொறுக்கி எடுத்துருக்கோம். மேபி நாங்கள் சொன்னது வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட் படமா தெரிஞ்சிருக்கலாம். ஒரு சில படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து தெரிஞ்சிருக்கலாம். நீங்கள் அதை வந்து கவுண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா அதை கவுண்ட் பண்ணுங்க. இல்லை நாங்கள் இது ஒஸ்டான மூவிங்க, இதை நீங்கள் மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதையும் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். 10 மூவிஸ் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இல்லை கரெக்ட், இவன் சொன்ன மாதிரி நல்ல பாயிண்ட்டுங்க. 2025 எனக்கு இந்த 10 படம் எனக்கு பிடிக்கவே இல்லை ஒஸ்ட் நீங்கள் நினைக்கிற ஒரு 10 படம் டைம் இருந்துன்னா அதையும் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதோட நாங்கள் வீடியோ முடிச்சுக்கிறோம். அதில் லென்த் ஓவரா போயிடுச்சு. ஆனால் இது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா 10 படம் நம்ம சொல்லும் போது கொஞ்சம் லென்த் அதிகமாக தான் போவோம். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பண்றது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.